காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிக்கிறது ஒரு ஆர்டினரி டாஸ்க் இல்ல. அது ஒரு டிசிப்ளின், ஒரு மைண்ட் செட், ஒரு ஸ்ட்ராட்டஜி. நேரம் குறைவா இருக்க மாரி இருக்கும். சிலபஸ் பெருசா தெரியும். காம்படிஷனும் அதிகமா இருக்கும். ஆனா, சரியான வழியில பிளான் பண்ணி படிச்சா, அசாத்தியம் கூட சாத்தியமா மாறிரும். ஸ்ட்ராட்டஜி இல்லாத பிரிப்பரேஷன் இஸ் ஈக்குவல் டூ டைரக்ஷன் இல்லாத டிராவல் மாரி. இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்களும் வரக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பா வந்து கிராக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து சிலபஸ் பிரேக் டவுன் ஸ்ட்ராட்டஜி. ஃபுல் சிலபஸை 3 பார்ட்டாக வந்து பிரிங்க. ஃபஸ்ட்டு டெய்லி ஸ்டடி டாபிக்ஸ், வீக்லி ரிவிஷன் டாபிக்ஸ், மந்த்லி டெஸ்ட் டாபிக்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு 3 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஈஸியான சிம்பிள் டாபிக்ஸ் எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் மீடியம் லெவலுக்கு போங்க. லாஸ்ட்டாக வந்து டிஃபிகல்ட் டாபிக்ஸில் வந்து கை வைங்க. இந்த மாதிரி படிக்கிறப்ப உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரக்கூடிய பார்ட்டை வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. செகண்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 8 ஹார்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது 4 into 2 ஹார்ஸ் அந்த மாதிரி பிளாக்ஸ் மாதிரி வந்து பிரிச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி வந்து ஒரு 4 செக்ஷனாக வந்து பிரித்து படிங்க. அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு 1 ஹார் வந்து தியரிக்கு வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து மினி ஷார்ட் ரிவிஷன் மாதிரி வந்து பண்ணுங்கள். அடுத்து வந்து அதில் வந்து ஒரு லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து ஒரு மினி கொஷின்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பொமடோரோ மெத்தட் படி நீங்கள் வந்து படிக்கலாம். 40 மினிட்ஸ் வந்து படிச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தடு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரையாரிட்டி ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய மேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டோன்னா ஜிஎஸ், ரீசனிங் இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் அதிக ப்ரையாரிட்டி கொடுங்க. வீக் சப்ஜெக்டை டெய்லி ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து டச் பண்ணுங்கள். ஈஸி சப்ஜெக்ட் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. அது ஓவரால் ஸ்கோரை வந்து புல் பண்ணும். ஸோ எது ஸ்கோரிங் பார்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து அதிகமான ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் நோட் ஸ்ட்ராட்டஜி. நோட்ஸை வந்து ஷார்ப் அண்ட் கிறிஸ்பாக வந்து எடுங்க. இப்போ ஒரு சாப்டர் இருக்குன்னா அது வந்து ஒரு 2 to 3 பேஜஸ் சம்மரி நோட்ஸ் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்படி வந்து நோட்ஸ் வந்து சிம்பிளாக எடுக்கலாம், மைண்ட் மேப் யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து போட்டிருக்கேன். இங்கேயும் கூட கொடுக்குறேன் பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நான் வந்து மைண்ட் மேப் போட்டு தான் நான் படிப்பேன். ஸோ தட் ஹோல் சாப்டருமே 1 பேஜ் 2 பேஜில் வந்து உங்களுக்கு வந்துடும் மேக்ஸிமம். ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷனில் வந்து அது ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா, டயக்ராம், எக்ஸாம்பிள் இதுக்கெலாம் வந்து ஷார்ட்கட் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி வந்து நோட்ஸ் எடுங்க. இது வந்து ஒரு ஸ்மார்ட் நோட் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி. ரீட் பண்ணுறத விட ரைட் ப்ளஸ் ரீகால் வந்து அதை விட வந்து ரொம்ப பெட்டர். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எழுதி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு பார்க்காம எழுதி பார்த்து அதை ரீகால் பண்ணுறது ரொம்ப பெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் டெஸ்ட் வந்து உங்களுக்குள்ளே வைங்க. இந்த கொஷினை புக் பேக் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த கொஷினை வந்து எப்படி எடுக்கலாம்னா நீங்களாவே ஒரு படித்த ஒரு பேராகிராஃப்லேருந்து கொஷின் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். இது வந்து 60% வந்து ஒரு இது வந்து 60% வந்து ஒரு டாபிக் வந்து லேர்ன் பண்ணதுக்கு வந்து சமம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் மெத்தட். நீங்கள் படித்ததை ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே டீச் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் ட்ரெய்லர் மாதிரி ஒரு ஹோல் சாப்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து சம்மரி மாதிரி ரெடி பண்ணி சிம்பிள் ஷார்ட் நோட்ஸை வந்து மேக் பண்ணி படிங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஸ்ட்ராட்டஜி. நல்லா படித்து முடிச்சு நல்லா எல்லா சிலபஸும் படித்து முடித்தவங்க மேக்ஸிமம் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 50 to 100 கொஸ்டின்ஸ் வந்து போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஒரு 10 to 20 கொஷின் 25 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் படித்த சிலபஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு வீக்லி ஃபுல் சிலபஸு மினி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக மேண்டேட்டரியாக வந்து பண்ணணும். இப்போ ஒரு வீக் ஃபுல்லாக என்ன படிச்சிங்க அப்படின்னா அந்த சிலபஸ்லேருந்து ஒரு மினி டெஸ்ட் மாதிரி வந்து எழுதி பாருங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அது 70% வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னை வந்து புரிய வைக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. 24 hour ரூல்ஸ். இன்றைக்கி டுடே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நாளைக்கு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து 24 hour ரூல்.
அதாவது நேற்று ஒன் டே ஃபுல்லாக படித்ததை நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள், ரீகால் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீக்லி 1 ஃபுல் ரிவிஷன் டேன்னு வச்சுக்கோங்க. 6 டேஸ் வந்து படிச்சுட்டு ஒரு நாள் வந்து ரிவிஷன் டேக்குன்னு வச்சுருங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நீங்கள் புதுசாக படிக்கிறது வந்து மறக்காமல் இருக்கும். மந்த்லி வந்து ஒரு மெகா ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ பழைய வீக் ஏரியாஸு ப்ளஸ் சால்வ்டு கொஷின் பேப்பர்ஸு இதெல்லாம் வந்து போட்டு பாருங்கள். ஸோ அந்த சப்ஜெக்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு 5 மார்க் டெஸ்ட் வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து போட்டு பாருங்கள். அடுத்து வந்து அடுத்து 10 மார்க் டெஸ்ட் வந்து ஒரு டைம் பவுண்டுக்குள்ளே போடுங்க. லாஸ்ட்டு மார்க் டெஸ்ட்லாம் வந்து எக்ஸாம் ஹால் என்விரான்மெண்ட்டில் இருக்க மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வந்து போடுங்க. இப்படி தான் வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹேபிட் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி. முடிஞ்ச அளவுக்கு காலையில் வேக்கப் பண்ணுறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவாக வந்து மெயின்டைன் ஆகும். ஏன்னா மார்னிங் நீங்கள் 1 hour படிக்கிறது ஈவினிங் வந்து 3 hours படிக்கிறதுக்கு சமம். அப்போ மார்னிங் வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ நீங்கள் எப்போவுமே மார்னிங் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படித்ததெல்லாம் ஈஸியாக வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, உங்கள் ப்ரிப்ரேஷனாக வச்சுக்கோங்க. டெய்லி ஹேபிட்ஸாக வந்து இந்த 10 மினிட்ஸ் மோட்டிவேஷன், 10 மினிட்ஸ் வந்து பிளான் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு டெய்லி ஹேபிட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்கள் கையில் ஃபோன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் படிக்கவே முடியாது, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு தூரமாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி பக்கத்தில் வச்சு கூட ஏரோப்ளைன் மோடு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. இல்லாட்டி டைமர் செட் பண்ணி வந்து படிங்க. ஸோ தட் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சோஷியல் மீடியா பாருங்கள் வேணான்னு சொல்ல, அதுக்குன்னு ஒரு ஸ்லாட் டைமிங் போட்டுக்கோங்க. ஒன்று மார்னிங் பாருங்கள், இல்லைனா நைட் ஒன்லி அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கிற டயத்தில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டடி டேபிளை க்ளீன் அண்ட் மினிமல் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கஜகஜன்னு இல்லாமல் ஒரு மினிமலாக இருக்கப்போ உங்களுக்கு படிக்கக்கூடிய மைண்ட் செட் ஈஸியாக வந்து பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு ஹெல்த் அண்டு மைண்ட் ஸ்ட்ராட்டஜி. வாட்டர் இன்டேக் வந்து குட்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரெயினோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் உங்களுக்கு ஸ்டடீஸில் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு ஃப்ளோவாக வந்து இருக்கும். ஸோ தண்ணியும் நிறைய குடிங்க, பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 20 to 30 மினிட்ஸ் வந்து மினிமம் வந்து வாக் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷனை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் பண்ணி உங்கள் ஸ்டடீஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்லீப் வந்து 6 to 7 hours ஆச்சு மினிமம் தூங்கி எழுந்துருங்க. 8 hours தூங்குறது பெஸ்ட்டு. அட்லீஸ்ட் 6 to 7 hours ஆச்சு டெய்லி வந்து தூங்குற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சி ஸ்ட்ராட்டஜி. டெய்லி வந்து ஒரு மினிமம் டார்கெட்டை கம்பல்சரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது சின்னதாக இருந்தாலும் சரி தான். ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த பிளான் பண்ணியிருக்கோம், அதை கண்டிப்பாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் டார்கெட்டாச்சும் வந்து அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். படிக்காமல் விட்டுறாதீங்க, கன்சிஸ்டன்சியாக வந்து படிச்சுட்டே இருங்க. வீக்லி வந்து ஸ்டடி ரிவ்யூ வந்து பண்ணுங்கள். என்ன கரெக்டு, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வாரம் வந்து அந்த ஸ்டடி ரிவ்யூ வந்து பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 page a day. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 pages இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்டடீஸில் எடுத்தோடனே ரொம்ப ஓவர்லோட் பண்ணி மைண்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.